ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வந்துட்டு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காரு. அந்த டாஸ்க்கை வந்துட்டு அந்த அரசை சார்ந்த மக்கள் மட்டும்தான் செய்யணும். ஸோ இந்த பக்கம் 5 பேர், அந்த பக்கம் 5 பேர் வந்துட்டு செய்யலாம். பட் ஆனால் வந்துட்டு பெண்கள் பக்கம் 4 பேர் தான் இருக்காங்க. ஆண்கள் பக்கம் 5 பேர் இருக்கிறதுனால ஆண்கள் 4 பேர் அனுப்பிட்டு ஒருத்தர் உட்கார வச்சுட்டாங்க. ஸோ 4 பேர் இந்த டாஸ்கில் பங்கெடுத்துக்க போகிறாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா களிமண் கொடுக்கப்பட்டிருக்கு கார்டன் ஏரியாவில். ஸோ அந்த களிமண்ணில் போயிட்டு நிறைய வெரைட்டியாக வந்துட்டு சில விஷயங்களை செய்யணும். அப்படி செஞ்சு தன்னுடைய அரசுக்காக வச்சுருக்கணும். அதை வந்துட்டு எந்த அளவுக்கு அதோடைய மதிப்பெண் கொடுக்கப்படுதுன்றதை பிக் பாஸ் முடிவு பண்ணுவார். அந்த மதிப்பெண்களுக்கு ஏற்ப வந்துட்டு அந்த அரசினுடைய வணிகம் வந்துட்டு வளரும். அதுதான் பேஸு. ஸோ அது வந்துட்டு யார் வாங்குவாங்கன்னு தெரியாது. ஸோ மேபி வணிகம் வந்துட்டு வளரும் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லியிருக்காரு. ஆனால் இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு. ஸோ எந்த அளவுக்கு வந்துட்டு அதிகமான களிமண் எடுக்கிறாங்களோ அந்தளவுக்கு வந்து நிறைய பொருட்களை செய்யலாம். பட் எவ்வளோ பொருள் செஞ்சாலுமே அது வணிகத்துக்கு பயன்படுற மாதிரி இருக்கணும். நிறைய டைம் எடுத்து நிறைய பொருள் செஞ்சு அது சுத்தமாக அக்செப்ட் பண்ணாமல் போகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ பிக் பாஸ் அக்செப்ட் பண்ணுற மாதிரி நிறைய பொருட்களை வந்துட்டு செய்யணும், கலைநயத்தோடு செய்யணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காரு. ஸோ கொடுக்கப்பட்ட டாஸ்க் அந்த தொடங்கும் போதே பர்சர் அடிப்பாங்க. அந்த பர்சர் அடிக்கும் போதே போயிட்டு எல்லாராலையும் எவ்வளோ களிமண்கள் எடுத்துன முடியுமோ அவ்வளோ களிமண்ணை எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இன்னொரு டாஸ்க் கொடுப்பாங்க, ஒரு பெல் அடிப்பாங்க. அந்த பெல்லை வந்துட்டு களிமண் எடுக்கிறத நிப்பாட்டிடணும். ஸோ ஃபைனலாக வந்துட்டு ஒரு பெல் அடிப்பாங்க. அந்த பெல்லை தான் எல்லாருமே செய்ய ஆரம்பிக்கணும். இந்த டாஸ்க் எப்படியும் 1 மணி நேரத்துக்கு மேலே போகும். ஏன்னா களிமண்ணை வச்சு வந்துட்டு நிறைய பொருட்கள் செய்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த டாஸ்க்கில் வந்துட்டு நிறைய சுவாரஸ்யமாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நான் இந்த டாஸ்க்கை சொல்லலை, அதாவது முழுக்க இந்த ராஜா ராணி டாஸ்க்கை வந்து சொல்கிறேன். நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நடைபெறும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த மாதிரி சுவாரஸ்யமாலாம் எதுவுமே இல்லை. ஸோ இப்போ இந்த களிமண் டாஸ்க் கூட வந்துட்டு கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக போய்கிட்டே இருக்குது. இதுக்கு ஒன்றும் பெருசாக யாருமே போட்டி போட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களால முடிஞ்சதை செய்வாங்க. அதை வச்சு வந்துட்டு எவ்வளோ மதிப்பெண்கள் வழங்கப்படும் அப்படின்றத பிக் பாஸ் வந்துட்டு தீர்மானிப்பார். ஸோ அதன் மூலமாக அவங்களுடைய வணிகம் வந்துட்டு அதிகமாகும். ஸோ இதன் மூலமாக அவங்க ஒரு படி எக்ஸ்ட்ரா போவாங்க அந்த அரியணைக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு டாஸ்க்கு. ஸோ இதில் வந்துட்டு ஆண்கள் அணி தான் ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஆஸ் பர் த ஃபர்ஸ்ட் ப்ரோமோ. ஸோ அதிலேயே வந்துட்டு சொல்லியிருப்பாரு 2வது படிக்கட்டுக்கு முன்னேறீங்க ஆண்கள் அணி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆண்கள் அணி தான் இந்த டாஸ்க்கில் ஜெயிச்சிருப்பாங்கன்றது மட்டும் நல்லாவே தெரியுது. பட் எல்லாமே போரிங்காக தான் போயிட்டுருக்குங்க. ஸோ கிட்டத்தட்ட ஆசிம் இந்த சீசன்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போயிட்டு இருந்துச்சு. பட் இப்போ எல்லாமே ரொம்ப போரிங்காக தான் போயிட்டுருக்க மாதிரி தான் தெரியுது. மேபி இதான ஃபர்ஸ்ட் டே. இன்னொரு நாள் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு பார்ப்போம். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு